Hi guys, welcome to Learn Automation Online. Previous வீடியோல நாம ப்ராடக்ட் பேக்லாக்ல இருந்து ஸ்பிரிண்ட் பேக்லாக் ரெடி பண்ணியிருந்தோம். எதை பேஸ் பண்ணி அப்படின்னா ஒரு யூசர் ஸ்டோரியோட ஸ்டோரி பாயிண்ட்டை யூஸ் பண்ணியும் அண்ட் அதோட ப்ரையாரிட்டியை பேஸ் பண்ணியும் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஸ்பிரிண்ட் பேக்லாக ரெடி பண்ணியாச்சு. ஸ்பிரிண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி யூசர் ஸ்டோரி அப்படிங்கிறது நமக்கு எண்ட் யூசரோட எக்ஸ்பெக்டேஷன் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொல்லப்படுறது கரெக்டா. பட் இது ஆக்சுவலா ஒரு ஒர்க்கா கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னா இது ஃபர்தரா இண்டிவிஜுவல் டீமுக்கு அதுக்கான ரெஸ்பெக்டிவ் டாஸ்க்ஸா போய் சேரணும் கரெக்டா. இப்போ ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ண முடியணும், சைன் அப் பண்ண முடியணும் ஒரு ஆப்ல அப்படிங்கிறது எண்ட் யூசரோட பெர்ஸ்பெக்டிவ். அதுக்கு பின்னாடி அவங்களுக்கு அந்த யூஐ டிசைனிங் இருக்கலாம், டிபி டீம் இன்வால்வ் ஆயிருக்கும், ஒரு ப்ரோக்ராமிங் டீம் வந்து அதுக்கான லாஜிக்ஸ் எழுதியிருப்பாங்க, ஒரு டெஸ்டிங் டீம் வந்து அது கரெக்டா ஒர்க் ஆகுதான்றத டெஸ்ட் பண்ணிருப்பாங்க. இப்படி டிஃப்ரெண்ட் ஸ்கில் செட் கொண்ட பீப்புள் இந்த ஒரு யூசர் ஸ்டோரியில ஒர்க் பண்ணிருக்காங்க கரெக்டா. ஸோ இது எல்லாமே ஒவ்வொருத்தர் அவங்களோட வேலையை டெசிக்னேட்டட் ஒர்க்கை எடுத்து செய்யணும். ஸோ அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் யூசர் ஸ்டோரிக்கு கீழே சப் டாஸ்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் தெரியுதா, ஸோ அதை கிரியேட் பண்ணிக்குவோம். இப்போ இந்த யூசர் ஸ்டோரிக்கு ஒரு யூஐ டிசைனர் யூஐ ரெடி பண்ணுவாரு, ஒரு ப்ரோக்ராமர் அதாவது ஒரு டெவலப்பர் லாஜிக் எழுதுவாரு, ஒரு டிபி பர்சன் இருக்காரு, டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் பர்சன் இருக்காருன்னா அதுக்கான டேட்டாபேஸையோ இல்ல டேபிளையோ ரெடி பண்ணுவாரு, ஒரு டெஸ்டர் இதுக்கான ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்ட்ஸ் எழுதுவாரு, இதுக்கான டெஸ்ட் கேசஸை ப்ரிப்பேர் பண்ணுவாரு, டெஸ்ட் கேசஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி அதாவது டெஸ்ட் பண்ணுவாரு. இப்படி நிறைய விஷயங்கள் நடக்கும் கரெக்டா. ஸோ இந்த ஒவ்வொரு டாஸ்கையும் நம்ம எதுக்கு கீழே நம்ம வைக்கலாம் அப்படின்னா சப் டாஸ்க். இந்த சப் டாஸ்க் தான், அதாவது ஆக்சுவலா டாஸ்க் தான், இது இந்த யூசர் ஸ்டோரிக்கு கீழே வரனால அது சப் டாஸ்க்ன்ற கேட்டகரிக்கு போகுது. ஸோ இந்த டாஸ்க் வந்து என்னவா ஒவ்வொரு யூசருக்கும் அசைன் பண்ணப்படும். ஸோ அந்த யூசர் வந்து அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு கடைசியில எல்லாமே இப்போ இதுக்கு கீழே 10 சப் டாஸ்க் இருக்குன்னா அந்த 10 சப் டாஸ்க்கும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த யூசர் ஸ்டோரியும் முடிஞ்சிருச்சுன்னு தானே அர்த்தம். ஸோ அதை தான் செய்ய போறோம். ஒரு யூசர் ஸ்டோரியில இருந்து நம்ம சப் டாஸ்கை கிரியேட் பண்ண போறோம். ஃபார் த சேக் ஆஃப் சிம்பிளிசிட்டி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சப் டாஸ்க்ன்றது உங்களோட நேச்சர் ஆஃப் ஒர்க்கை பொறுத்து எப்படி வேணாலும் இருக்கலாம். ஓகே, ஸோ நான் ஒரு சப் டாஸ்க் எப்படிலாம் கிரியேட் பண்ணிக்க போறோம் ஒரு யூசர் ஸ்டோரிக்குன்னா எனக்கு யூஐ டெவலப்மெண்ட் கண்டிப்பா இருந்தாகணும். டெவலப்பர் வந்து டெவலப் பண்ண போறாரு அண்ட் டெவலப்பர் டெவலப் பண்றதோட மட்டும் இல்லாம யூனிட் டெஸ்டிங்கும் பண்ணுவாரு. ஸோ இதை வச்சுக்கிறோம். இதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு டெஸ்டர் வந்து என்னன்னா டெஸ்ட் கேசஸ் ப்ரிப்பேர் பண்ணுவாரு, ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்ட்ஸ் ரெடி பண்ணுவாரு அண்ட் டெஸ்ட் பண்ணுவாரு. ஸோ இது எல்லாத்துக்குமே நான் வந்து என்னன்னா சப் டாஸ்க் கிரியேட் பண்ண போறேன். ஓகே ஃபைன். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா டிசைன் அண்ட் டெவலப் த யூசர் இன்டர்ஃபேஸ் ஃபார் சைன் அப் பேஜ். இது ஒரு சப் டாஸ்க் சரியா. அண்ட் இதுக்குள்ள நான் ஃபர்தரா டீடைல்ஸ் என்னன்னா கொடுக்கணும், அதுதான் பெட்டர். ஓகே, ஸோ திஸ் சப் டாஸ்க் இஸ் டு டிசைன் த சைன் அப் பேஜ். இந்த மாதிரி இன்னும் நிறைய டிஸ்கிரிப்ஷன்ஸ் இதுக்குள்ள கொடுக்கணும். அதுல வந்து என்னன்னா அந்த பேஜ் எப்படி இருக்கணும், அந்த மாக்கப்பை கூட நீங்க இங்க இன்க்ளூட் பண்ணலாம். ஓகே, ஸோ நான் இப்போ மாக்கப்பையும் நான் அட்டாச் பண்றேன். அந்த சைன் அப் பேஜ் எனக்கு எப்படி இருக்கணும்ன்ற அந்த டிசைன் டீமுக்கு வந்து அந்த மாக்கப் வந்து தெரியணும். ஓகேவா. ஸோ இதுக்கப்புறமேட்டுக்கு நான் இன்னும் ஃபர்தரா அந்த சைன் அப் பேஜ்ல வேற என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்ற இது எல்லாத்தையுமே கூட நான் எழுதலாம். இன்னும் எவ்வளோக்கு எவ்வளோ டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ டிஸ்கிரிப்ஷன் இது கொடுக்கலாம். ஓகே ஃபைன். ஸோ இதை நான் வந்து என்னன்னா இப்போதைக்கு சேவ் பண்ணிட்டேன். ஓகே, அண்ட் இதுக்கப்புறமேட்டுக்கு நான் இங்கே என்ன பண்ண போறேன் அப்படின்னா டெவலப்மெண்ட் டீம் வந்து என்னன்னா டெவலப் த பிஸ்னஸ் லாஜிக் ஃபார் அக்கௌண்ட் கிரியேஷன். இது வந்து டெவ் டீமுக்கான டாஸ்க். அண்ட் இதுக்கப்புறமேட்டுக்கு யூனிட் டெஸ்ட் த சைன் அப் கோடு. இதுக்கப்புறமேட்டுக்கு நான் வந்து என்னன்னா டெஸ்டிங் டீமுக்கு வந்து ஒரு டாஸ்க், டெஸ்டிங் டீமுக்கு என்ன டாஸ்க் இது பண்றாங்கன்னா prepare test cases and peer review it.
for the sign up functionality. ஓகேங்களா, இது ஒன்று கிரியேட் பண்ணியாச்சு. அண்ட் அதுக்கப்புறமேட்டுக்கு ப்ரிப்பேர் automation script for the sign up functionality. And அதுக்கப்புறமேட்டுக்கு execute the test cases against the sign up. எல்லாத்துக்கும் functionality போடுறேன். ஸோ sign up மாடியூல்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இவ்வளோ சப் டாஸ்க்ஸ் கிரியேட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இது ஒவ்வொரு டாஸ்க்கும் ஒவ்வொரு டீமுக்கு அசைன் ஆகிருக்க போகுது. கரெக்டா? ஸோ இப்போ இதில் இந்த டாஸ்க் வந்து யூஐ டீம் பார்த்துக்குவாங்க, இந்த டாஸ்க் வந்து டெவ் டீம் பார்த்துக்குவாங்க. அப்படிங்கிறது எல்லாத்தையும் எங்கே சொல்லுவோம், எப்படி சொல்லுவோம் அப்படின்னா காம்போனன்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு பேஜ் இருக்கும். ஓகே, இப்போ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்கே இந்த ஷோ மோர் 4 more fields கீழே பாருங்க, காம்போனன்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கா. இப்போதைக்கு வந்து காம்போனன்ட்ஸ் நல்னு, ஸோ கிரியேட் நியூ காம்போனன்ட் அப்படின்னு இருக்கும். நீங்க இந்த பேஜுக்கு வந்து நீங்க காம்போனன்ட்ஸை கிரியேட் பண்றதுனாலும் பண்ணலாம். ஆர் எல்ஸ் நீங்க ஸ்ட்ரெயிட்டா ப்ராஜெக்ட்டுக்கு வந்துட்டு இஷ்யூஸ் கீழே பார்த்தீங்கன்னா காம்போனன்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணியும் நம்ம காம்போனன்ட்ஸ்ன்றதை கிரியேட் பண்ணலாம். இந்த காம்போனன்ட்ஸ் வந்து என்னன்னா கொஞ்சம் ட்ரிக்கியான பார்ட். ஒவ்வொரு டீம் ஒவ்வொரு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதை வந்து மோஸ்டா ஒரு டீம்ஸை செக்ரிகேட் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஓகே, காம்போனன்ட்ஸே வந்து என்னன்னா சப்செக்ஷன் ஆஃப் யர் ப்ராஜெக்ட், அவ்வளவுதான். அதை வந்து நீங்க ஃபர்தரா எப்படி வேணாலும் நீங்க இது பண்ணிக்கலாம். ஜீரா வந்து என்னன்னா இதை நீங்க இப்படிதான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஜீரா வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் டீம் மட்டும் யூஸ் பண்ண கிடையாது. அது ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது. அஜைல் மெத்தடாலஜின்றது வந்து இட்ஸ் நாட் ஓன்லி அப்ளிகபிள் ஃபார் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். குளோபலா நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து என்னன்னா அஜைல் மெத்தடாலஜியை யூஸ் பண்றாங்க. ஓகே, ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சாஃப்ட்வேர் ஓரியன்டா இருக்கிறத ஃபுல்லாவே கொடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான டூலா போயிடும், ஜெனரிக்கான டூலா இருக்காது. ஸோ அதனாலதான் காம்போனன்ட்ன்றதை நீங்க எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் பேஸ்ட் ஆன் த நேச்சர் ஆஃப் யுவர் ப்ராடக்ட். ஓகே, ஸோ நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்க போறோம் அப்படின்னா நம்மளோட டிஃப்ரெண்ட் டீம்ஸை செக்ரிகேட் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு வேவா நம்ம காம்போனன்ட்ஸை யூஸ் பண்ணிக்க போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன காம்போனன்ட் கிரியேட் பண்ண போறேன்னா யூஐ designing. So this team or component team name, this team is responsible for designing the UI and developing the front end. Okay, இந்த காம்போனன்ட்டுக்குன்னு யாராவது ஒரு லீட் இருந்தாங்கன்னா அந்த பர்சனை நீங்க அசைன் பண்ணலாம். பை டிஃபால்ட்டா உங்க டீம்ல இருக்கிற எல்லா நபரும் இந்த செலக்ட் பர்சன் அப்படின்ற அந்த டிராப் டவுன் செலக்ட் பண்ணும்போது நிறைய பேர் வருவாங்க. ஸோ அவங்கள யாரோ ஒருத்தரை அதுக்கு லீடுன்னு நீங்க அசைன் பண்ணலாம். இப்போதைக்கு என்னோட ஜீரா இன்ஸ்டன்ஸ்ல என்ன தவிர வேற யாரும் கிடையாது. ஸோ அதனால யாரும் இல்லை. இது இப்போ டிஃபால்ட்டா யாருக்கு அசைன் ஆயிருக்கு அப்படின்னா எதுவும் கிடையாது. ஸோ ப்ராஜெக்ட் டிஃபால்ட்ன்றதே நான் விட்டுட்டேன். சேவ். இப்போ ஒரு காம்போனன்ட் ரெடி ஆயிடுச்சு. சேம் வே இது வந்து என்னன்னா நான் இப்போ dev team, this team is responsible for developing the business logic and unit, maintaining code quality, and unit testing. ஸோ இதை சொல்லியாச்சு. இதுக்கும் காம்போனன்ட் லீட் யாரும் கிடையாது. ஸோ இப்போதைக்கு இது சேவ். இந்த சேம் வே நான் டெஸ்டிங்க்கு ஒரு டீம் வச்சிருக்கேன். ஸோ QA டீம், this team is responsible to prepare test cases, automation scripts and test execution. ஸோ இப்போதைக்கு நான் 3 காம்போனன்ட் கிரியேட் பண்ணியாச்சு, விச் மீன்ஸ் நான் 3 டீம் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ
இந்த டாஸ்க், அதாவது எனக்கு இந்த டிசைன் அண்ட் டெவலப் த யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்ற அந்த டாஸ்க் வந்து எந்த காம்போனன்ட்டுக்கு கீழே வரப்போகுது அப்படின்னா, இப்போ போய் காம்போனன்ட்ஸை நம்ம செலக்ட் பண்ணோம்னா நமக்கு QA டீம், டெவ் டீம், UI டிசைனிங் அப்படின்றது வரும். ஸோ நான் இப்போ UI டிசைனிங்க்கு இந்த காம்போனண்ட்டை அசைன் பண்ணியாச்சு. இந்த சேம் வே எனக்கு வந்து இருக்கிற நான் ஒவ்வொரு சப் டாஸ்கையும் நான் ஒவ்வொரு டீமுக்கு அசைன் பண்ண போறேன். ஸோ இந்த பிசினஸ் லாஜிக்கு செய்ய வேண்டியது யாரு அப்படின்னா, எனக்கு டெவலப்மெண்ட் டீம் பண்ண போறாங்க. டெவ் டீமுக்கு இதை அசைன் பண்ணிடுறேன். அண்ட் டெவ் டீமுக்கு இதை அசைன் பண்ணியாச்சு. backlog. Okay. இதுக்கப்புறமேட்டுக்கு இருக்கிற சப் டாஸ்க் வந்து இது ரெண்டுத்துக்கு அசைன் பண்ணியாச்சு. அண்ட் இந்த சப் டாஸ்க்கு வந்து யூனிட் டெஸ்ட் பண்ண வேண்டியதும் டெவ் டீம் தான். டெவ் டீமுக்கு அசைன் பண்ணியாச்சு. அண்ட் அப்புறமா டெஸ்ட் கேசஸை ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது QA டீம். QA டீமுக்கு இதை அசைன் பண்ணிடுறோம். இதுல பெருசா டெக்னிக்கலா கத்துக்கிறதுக்கோ இல்ல ஞாபகம் வச்சுக்கிறதுக்கோ ஒன்றும் இல்லை. இது வந்து ஒரு அப்ளிகேஷன், அவ்வளவுதான். நீங்க புதுசா ஒரு ப்ராடக்டை நீங்க மார்க்கெட்ல லான்ச் பண்றாங்க, அது எப்படி இருக்கும், எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா செய்ய வேண்டிய ஒரே வேலை அந்த ப்ராடக்ட் கூட அதிகமா டைம் ஸ்பெண்ட் வேண்டியது மட்டும்தான். கரெக்டா? அந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த ப்ராடக்டை பத்தின கம்ப்ளீட் நாலேஜ் கிடைச்சிட போகுது. ஜீரா இஸ் நோ எக்ஸெப்ஷன். உங்களுக்கு வந்து என்னன்னா, உங்களுக்கு பேசிக்கா எப்படி இருக்கும்ன்ற அந்த அஜைல் கான்செப்டை புரிஞ்சுட்டு இந்த டூலை நீங்க செல்ஃபா எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா இதுல வந்து பெருசா பயப்படுறதுக்கோ ஆச்சரியப்படுறதுக்கோ ஒண்ணுமே கிடையாது. இப்போ வந்து என்னன்னா, நான் இந்த ஸ்டோரிக்கு கீழே இருக்கிற எல்லா டாஸ்க்குக்கும் அசைன் பண்ணியாச்சு காம்போனன்ட்ஸ். சரியா? இப்போ காம்போனன்ட்ஸ் பேஜுக்கு போய் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கிளியர் கட்டா இருக்கு பாருங்க. UI டிசைனிங்க்கு ஒரு இஷ்யூ பெண்டிங்ல இருக்கு. அண்ட் QA டீமுக்கு 3 இஷ்யூ பெண்டிங்ல இருக்கு. டெவ் டீமுக்கு 2 இஷ்யூஸ் பெண்டிங்ல இருக்கு. ஸோ இவ்வளோ பார்த்த உடனே கிளியரா என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். காம்போனன்ட் வைஸ் எந்த டீம் கிட்ட ஒர்க் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது நமக்கு டிஃபால்ட்டா தெரிஞ்சிடும். ஸோ இதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பேக்லாக் போயிட்டு நம்மளோட ஸ்பிரிண்டிங் எத்தோ இந்த 25 இது நம்ம யோசிச்சு வச்சிருக்கோம்ல. ஸோ இந்த 25 ஸ்டோரி பாயிண்ட்ஸை நம்ம டெலிவர் பண்ண போறோம். நமக்கு இப்போ வந்து என்னன்னா ஸ்டோரி பாயிண்ட் எஸ்டிமேஷன் முடிஞ்சிருச்சு. இதுக்கு கீழே ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம வந்து என்னன்னா சப் டாஸ்க் ரெடி பண்ணணும். ஸோ இப்போ இந்த ஒரு இதுக்கு மட்டும்தான் நான் சப் டாஸ்க் ரெடி பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நான் ஒவ்வொரு இதுக்கு கீழேயும் சப் டாஸ்க் ரெடி பண்ணணும். இந்த வீடியோல நான் இன்னும் ஒரே ஒரு சப் டாஸ்க் மட்டும் ஃபர்தரா இதுக்கு நான் ரெடி பண்ணிட்டு மீதி எல்லாத்துக்குமே வந்து என்னன்னா நான் ஆஃப்லைன்ல சப் டாஸ்க் கிரியேட் பண்ணிட்டு அடுத்த வீடியோல வந்து என்னன்னா நம்ம நெக்ஸ்ட் கான்செப்டை பார்ப்போம். ஸோ டிசைன் த UI, அதே மாதிரி டெவலப் த பிஸ்னஸ் லாஜிக். நான் டைம் கன்சியூம் பண்ண வேணான்றதுக்காக சும்மா ஷார்ட்டா முடிக்கிறேன். டெவலப் த பிஸ்னஸ் லாஜிக், prepare test cases and unit test the developed code. அதுக்கப்புறமேட்டுக்கு prepare automation scripts, execute the test cases. இதுக்கு எல்லாத்துக்குமே நான் என்ன பண்ணணும்னா அகைன் காம்போனன்ட்ஸ் அசைன் பண்ணணும். இதோட காம்போனன்ட் UI டிசைனிங் டீமோடது அண்ட் இதோட காம்போனன்ட் பிஸ்னஸ் லாஜிக், ஸோ டெவ் டீமோடது. டெஸ்ட் கேஸ் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது QA டீமோட வேலை. அண்ட் ஃபைனலாக யூனிட் டெஸ்ட் பண்ண வேண்டியதும் டெவ் டீமோட வேலை.
ஓகே. ஸோ இப்போ இந்த 2 காம்போனன்ட்ஸ் இந்த 2 சப்டாஸ்க்கு வந்து என்னன்னா காம்போனன்ட்ஸ் எல்லாத்தையுமே போட்டாச்சு. இதே மாதிரி நான் மீதி இருக்கிற எல்லா யூசர் ஸ்டோரிக்கும் சப்டாஸ்க் ஆட் பண்ணிட்டு அண்ட் காம்போனன்ட்ஸே அதுக்கு மேப் பண்ணிட்டு நம்ம அடுத்த இதுல வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா பிரிண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஃபர்தரா ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே. ஸோ இது வந்து என்னன்னா முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துலயும் நீங்க கிளியரா அப்ராப்ரேட் டிஸ்கிரிப்ஷன்ஸ் இந்த இதெல்லாத்தையுமே கொடுத்துட்டு வந்தீங்க, நேம் இதெல்லாம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியா புரியும். நான் முன்னே சொன்ன மாதிரி இதுக்கெல்லாம் வந்து யூசர் ஸ்டோரி 1, யூசர் ஸ்டோரி 2, யூசர் ஸ்டோரி 3, டிஸ்கிரிப்ஷன் 1, 2, 3, எக்ஸாம்பிள் 1, 2, சாம்பிள் 1, 2 இப்படி கொடுத்தீங்கன்னா கன்ஃபார்மா ஒண்ணுமே உங்களுக்கு புரியாது. அந்த ஃப்ளோ உங்களால ஃபீல் பண்ண முடியாது. சரியா? ஃபைன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. டவுட்ஸ் ஆர் சஜஷன்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் என்னோட ஒர்க் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ் ஆகும் அப்படின்னு தோணுச்சுன்னா மறக்காம அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். சியர்ஸ். தேங்க்ஸ்.